Hi friends, வணக்கம் and welcome to VividTech Info. இந்த வீடியோல நம்ம விண்டோஸ் 10 கம்ப்யூட்டர்ல ப்ளூடூத் வந்து ஒர்க் ஆகாட்டி அதற்கான சரியான டிரைவர் எப்படி நம்ம இன்டர்நெட்ல வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்க. ஸோ இவ்வளவு நாள் வந்து உங்க கம்ப்யூட்டர்ல வந்து ப்ளூடூத் வந்து நல்லா தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு வந்து ஒர்க் பண்ணாம போயிருச்சு. ஸோ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா உங்க கம்ப்யூட்டர் நீங்க ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் வந்து ரீஸ்டார்ட் பண்றதன் மூலமாவுமே இந்த மாதிரியான இஷ்யூஸை வந்து நம்ம கம்ப்யூட்டர் வந்து சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க ஒருக்க வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டு ஒன்னாகுன அப்புறமா வந்து ப்ளூடூத் வந்து சரியா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க செய்ய வேண்டியது உங்க கம்ப்யூட்டர்ல வந்து சர்ச் பார்ல டிவைஸ் மேனேஜர் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி கொள்ளுங்க. சர்ச் பண்ணி ஓபன் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகுனா இந்த இடத்துல வந்து ப்ளூடூத் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஏதாவது எரர் காட்டுதா அப்படின்றத பார்த்துக்கொள்ளுங்க. சம்டைம்ஸ் வந்து உங்க ப்ளூடூத்ல வந்து ஏதாவது எரர் இருக்குமா இருந்தாலுமே இந்த இடத்துல வந்து எரர் வந்து காட்டும். ஸோ அதையுமே ஒரு செக் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல வந்து கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்க சரியா சர்ச் பார்ல வந்து சர்ச் பண்ணணும். உங்க கம்ப்யூட்டர் மாடலோட நேம், மாடல் நம்பர், அதுக்கப்புறமா ப்ளூடூத் டிரைவர் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிட்டு அதுல ஃபர்ஸ்டா வர வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்க கம்ப்யூட்டர் மாடலுக்கான ஒஃபிஷியல் சைட்ல தான் நம்ம டவுன்லோட் பண்ண போறோம். ஏன்னா இதுல டவுன்லோட் பண்றது தான் பெஸ்ட்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம கம்ப்யூட்டருக்கு செட் ஆகிற டிரைவர்ஸை வந்து மாடல் நம்பர் அடிப்படையில் வந்து இந்த இடத்துல வந்து நம்மளால டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். பட் நீங்க இப்படி உங்க மாடலுக்கு செட் ஆகாத டிரைவர் வந்து நம்ம டவுன்லோட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. வேற வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா. ஸோ அதனாலவே வந்து நீங்க ஒஃபிஷியல் சைட்ல வந்து எப்பயுமே டிரைவர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ நான் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இதுல வந்து நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நம்ம செலக்ட் பண்ணி கொள்ள முடியும். செலக்ட் பண்ணிட்டு ஸோ நான் விண்டோஸ் 10 64 பிட் அப்படின்றத செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கேட்டகரி அப்படின்றது இருக்கு. ஸோ இதில் நமக்கு தேவையான கேட்டகரியை வந்து நம்மளால செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். பயோஸ், நெட்வொர்க் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் வந்து நார்மலா நெட்வொர்க் அண்ட் ஈத்தர்நெட் வயர்லெஸ் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கொள்றேன். செலக்ட் பண்ணிட்டு ஸோ இதில் வந்து நமக்கு தேவையான ப்ளூடூத் டிரைவர் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கொள்ள போகிறோம். ஸோ நமக்கு ஈஸியாக வந்து இந்த இடத்துல கீவேர்டை யூஸ் பண்ணி சர்ச் பண்ணிக்கொள்ளவும் முடியும். ஸோ அதுலேயுமே நம்ம ப்ளூடூத் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கான ப்ளூடூத் டிரைவர் வந்து ஷோ ஆகும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்மளால் வந்து அந்த டிரைவரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். அப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் கம்ப்யூட்டர் ஒர்க்கை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ளூடூத் ஒர்க் ஆகாத ப்ராப்ளம் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது போல நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ.